வணக்கம் அனந்தனா சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு மக்கானா பாயசம், கீ பாயசம். பால் கோச்சிட்ருக்கு, நெய் ஊற்றி இதை வறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்குது. இப்போ அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்கள். நெய்யில் இதெல்லாம் வறுத்து முந்திரி பருப்பு திராட்சை வேணும்னா பாதாம்லாம் போட்டுக்கலாம். போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே நெய்யில் இந்த மக்கானாவை ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு கொதிக்கிற பாலில். மக்கானா எதில் செய்கிறது? இது தாமரை விதையோட விதை. தாமரை விதை அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெளியே கருப்பாக இருக்கும். அதை உரிச்சோம்னா இது வருமா. இது உடம்புக்கு ஹெல்த்திங்கிறாங்க. கால்சியம் பாப்கார்ன் மாதிரி இதே மாதிரி நெய்யில வறுத்துட்டு வறுத்து முடிச்சிட்டு அந்த சூட்லயே மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு இது மாதிரி நல்லா கிறிஸ்பியா வந்துடும். அதையும் அப்படியே தீனி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஓரளவுக்கு வறுத்துச்சு. இது பாலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 7 to 10 minutes. ஒவ்வொன்றும் சீக்கிரம் வந்துடும். போட்டாச்சு. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும், அடி பிடிக்காம. அது கடைசியில் வெந்ததுக்கு அப்புறமேலு சர்க்கரையை, பால்னால வெல்லம் போட்டோம்னா தெரிஞ்சிடும். அதுக்காக சர்க்கரை போட்டு ஏலக்காய் அதில் நசுக்கி போட்டு வேணும்னா குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம். அதையும் போட்டு குடிக்க வேண்டியதுதான். சாப்பிட்டா நல்லது, ஹெல்த், உடம்புக்கு நல்லது, பசங்களுக்கும் நல்லது. எல்லா சத்துமே நிறைய சத்து இதில் இருக்குதுங்கிறாங்க. கால்சியம் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா? நீங்களும் செஞ்சு பாருங்க. இதை மூடி வைக்கணுமா இல்லை தேவையில்லை? பொங்கிடும், மூணுனா பொங்கிடும். ஓ, பால் இது நல்லா வேகணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேகணும். இப்படி எடுத்து பார்த்தாவே வெந்தது தெரியும். இந்த சேமியா மாதிரி, ஜவ்வரிசி மாதிரி இன்னும் வேகலாம். கொஞ்சம் கெட்டி மாறும். இதுல குருமா கூட செய்யலாங்கிறாங்க. அது செய்யறப்ப இன்னொரு தடவை காமிக்கிறோம். முதல்ல செய்யணுன்றதுக்காக இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததுனால பெருமாளுக்கு பாயசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. வெந்தோடனே காமிக்கிறோம். இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ சர்க்கரையை போடுறாங்க. ஏற்கனவே பாதாம் சீவி போட்டிருக்காங்க, முந்திரி திராட்சை போட்டிருக்காங்க, ஏலக்காய் போட்டிருக்காங்க, ஒரு சிட்டிகை உப்பு போட்டாங்க. பாருங்க, நல்லா வந்துருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இது வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இல்லை போதும், பாலை ஊற்றிக்கலாம். இல்லை போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது அப்படியே கப்பில் வச்சு நம்ம ஸ்பூன் போட்டு டேஸ்டியாக சாப்பிடலாம். பாருங்கள், அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணி சொல்லு. இதுதான் மக்கானா பாயாசம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்துங்க. நலம் தானா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ.